தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமரப் பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். தாவீது மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார். தாவீதின் தாழ்மைக்கு அவருடைய மனச்சாட்சி சாட்சி சொல்லுகிறது. தாவீதுக்குள் முரண்பாடு எதுவும் இல்லை. அவர் கர்த்தருக்குள் சந்தோஷமாயும் சமாதானமாயும் ஜீவிக்கிறார். தாவீதுக்கு தனிப்பட்ட ஆசைகள் எதுவும் இல்லை. கர்த்தர் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பு அவர் கறவலாடுகளின் பின்னே சென்று ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். ஆடுகளை மேய்ப்பதுதான் தாவீதின் ஜீவிய கால வேலை என்று கர்த்தர் சொன்னால் அதையும் தாவீது சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆடுகளை சந்தோஷமாய் மேய்ப்பார். தன்னுடைய வேலையை உண்மையாயும் உற்சாகமாயும் மனப்பூர்வமாயும் சந்தோஷமாயும் செய்வார். தாவீதின் சகோதரர்கள் தாவீதை பெருமை உள்ளவர் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறார்கள். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். தாவீதின் சகோதரர்கள் அவர் மீது பொய் குற்றம் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய குற்றச்சாட்டில் நீதி இல்லை, ஆதாரமும் இல்லை. தாவீது தன்னுடைய உண்மையான மனத்தாழ்மையை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறார். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை என்று தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். தன்னை விட பெரியவர்களை பார்த்து தாவீது ஒருபோதும் பொறாமைப்பட்டதும் இல்லை. தன்னை விட சிறியவர்களை பார்த்து தாவீது அவர்களை ஏளனம் பண்ணியதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக ஆக வேண்டும் என்று தாவீது பேராசைப்பட்டதும் இல்லை. கர்த்தரே தாவீதை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தாவீது சிறு பையனாக இருந்தபோதே கர்த்தருடைய அபிஷேகம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பரலோகத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து வந்து அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று சொன்னார். மத்தேயு 18:3-4. தாவீது தன்னுடைய மனத்தாழ்மையை பற்றி சொல்லும்போது, தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல் நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் சிறு பிள்ளைகளைப் போல நம்மை தாழ்த்த வேண்டும். சிறு குழந்தை இயல்பாகவே தாயின் பாலை விரும்பும். அதுபோலவே மனுபுத்திரராகிய நாம் இப்பிரபஞ்சத்தின் காரியங்களை இயல்பாகவே விரும்புகிறோம். தேவனுடைய கிருபையினால் நம்முடைய ஆத்துமா சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு குழந்தை தாயின் பாலை விரும்பினாலும் அது தேவனுடைய கிருபையினால் அந்த பாலை மறந்து விடுகிறது. தாவீது தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல தன்னுடைய ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறார். உலக பிரகாரமான ஆசைகளுக்கு தன்னை விலக்கி காத்து கொள்கிறார். நமக்கு கர்த்தர் மீது மாத்திரமே பிரியமும் சிநேகமும் இருக்க வேண்டும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நமக்கு பிரியமானதை நாம் விரும்பாமல் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் விரும்ப வேண்டும். நாம் விரும்பியதையெல்லாம் பெற்றுக்கொண்டாலும் நம்முடைய ஆத்துமாவை நாம் நஷ்டப்படுத்திவிட்டால் நமக்கு ஒரு லாபமும் இல்லை. நாம் மனத்தாழ்மையோடு இருக்கும்போது நம்முடைய ஜீவியம் சந்தோஷமாயும் சமாதானமாயும் ஆறுதலாயும் இருக்கும். நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன்.
அவருடைய உடன்படிக்கை எல்லாமே தேவ கிருபை நிரம்பியதாய் இருக்கிறது. தாவீது கர்த்தரையே நம்புகிறார். தன்னுடைய ஜீவியத்தின் எல்லா ஆதாரங்களுக்காகவும் அவர் கர்த்தரை மாத்திரமே நம்பியிருக்கிறார். தன்னைப் போலவே இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக என்பதே தாவீது நமக்கு சொல்லுகிற உபதேசம். தாவீதின் சாட்சி: என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களில் நான் தலையிடுவதில்லை, எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுவதில்லை. நான் பால் மறந்த குழந்தையைப் போல் ஆனேன். குழந்தையைப் போல் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. தாவீது தன்னை பற்றி சாட்சியாய் சொல்லும்போது 3 காரியங்களை சொல்லுகிறார். அவற்றின் விவரம் வருமாறு: என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. என்னுடைய இருதயத்தில் பெருமையோ இருமாப்போ இல்லை. என்னுடைய கண்கள் மேட்டிமையாக பார்க்காது. மற்றவர்களுக்கு உரியதை நான் ஆசைப்பட மாட்டேன். என்னை விட ஏழையாக இருப்பவர்களை நான் ஏளனமாக பார்க்க மாட்டேன். என்னை மிஞ்சின காரியங்களில் நான் தலையிடுவதில்லை. நான் எளிமையாகவும் தாழ்மையாகவும் குழந்தையைப் போலவும் இருக்க விரும்புகிறேன். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. மற்றவர்கள் மத்தியில் என் ஸ்தானத்தை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டுப்பாடும் பயிற்சியும் தேவை. தாயின் பால் மறந்த குழந்தை தன் ஆகாரத்திற்காக அழாது. தன் தாயின் அரவணைப்பில் இருந்தாலே தனக்கு போதும் என்று நினைக்கும். அதுபோலவே என்னுடைய ஆத்துமாவும் கர்த்தரையே நம்பி இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. திருப்தி அடைவதிலும் பால் மறந்த குழந்தை தன் தாயை நம்புவது போலவும் இஸ்ரவேல் ஜனங்கள் என் முன்மாதிரியை பின்பற்றுவார்களாக.